வணக்கம். இன்னைக்கு நம்ம காமாட்சி கிராஃப்ட்ல என்ன பார்க்க போறோம்னா, வறுத்த மீன்ல எப்படி டேஸ்டியான குழம்பு செய்யலான்றத பத்தி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவையான பொருட்கள்: மீன் 1/2 கிலோ, சோம்பு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், வெங்காயம் 2, தக்காளி 2, தேங்காய் 2 சில்லு, கருவேப்பிலை சிறிது, மல்லி இலை சிறிது, மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 3 டேபிள் ஸ்பூன், காஷ்மீர் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, எண்ணெய் 100 ml, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், புளி நெல்லிக்காய் அளவு எடுத்து கரைச்சி வச்சுக்கிறோம். செய்முறை: இப்போ மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டு அதில் தேங்காய், வெங்காயம் 2 நான் சொல்லியிருந்தேன் எடுத்துக்கிறேன்னு, அதில் ஒரு வெங்காயத்தை அரைச்சி போடுறதுக்கு எடுத்துக்கிறணும். தக்காளி 2, 3 போட்டு நல்லா மை போல் அரைச்சி எடுத்துக்கிறணும். இந்த குழம்புக்கு எந்த மீன் வேணாலும் எடுத்துக்கிறலாம். நான் இன்னைக்கு கோலா மீன் தான் எடுத்திருக்கேன். கோலா மீனை வச்சு தான் நான் செஞ்சு காட்ட போகிறேன். இந்த மீனை முதல்ல நம்ம அரை பதத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கிறணும். ஃபுல்லாக நம்ம டீப் ஃப்ரை பண்ணக்கூடாது. அதுக்கு நம்ம என்னென்ன மசாலா போட்டு தடவி வைக்கணும்னா, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், சிறிது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காஷ்மீர் சில்லி பவுடர், உப்பு இதெல்லாம் சேர்த்து மீனில் நல்லா தடவி ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும். அரை மணி நேரம் ஊறின பிறகு அந்த மீன் துண்டுகளை எண்ணெயில் ஃபுல்லாக நல்லா டீப் ஃப்ரை பண்ணாமல் பாதி வெந்ததோட அதை எடுத்து வச்சுக்கிறோம். அப்புறம் ஒரு கடாயில எண்ணெய் ஊற்றி சோம்பு, வெந்தயம், சீரகம் 3 போட்டு நல்லா பொரிய விடணும். அப்புறம் வெங்காயம், கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினோன்னே அரைச்சி வச்சிருக்க அந்த பேஸ்ட் எடுத்து அதில் போட்டு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், அந்த புளி கரைசல் கரைச்சி வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அதையும் போட்டு உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி
மூடி வச்சிடணும். 10 நிமிஷம் கழித்து திறந்து பொரிச்சு வச்சுருக்கோம்ல மீன் துண்டுகளை அதை வந்து குழம்புல போடணும். போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி வச்சிடணும். 5 நிமிஷம் கழித்து திறந்து அதில் மல்லித்தலைகளை தூவி இறக்குனா மிகவும் சுவையான பொரித்த மீன் குழம்பு ரெடி ஆகிவிடும். ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இந்த மீன் குழம்பு. இது வந்து இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்கும் சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்துவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.